ஹலோ ஹலோ. அப்புறப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. வணக்கம்பா. பெரியப்பா வணக்கம். பெரியப்பா சித்தப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் கொழுந்தனாரே அந்த இடத்துக்கு வந்துரு. லாஸ்டா பாத்தீங்கன்னா லட்சுமி பிரியா அரங்கேற்றதுக்கு என் தங்கச்சி அரங்கேற்றத்துல பார்த்தது. இப்ப ரெண்டாவது சந்திக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் உங்க ஊருக்கு வந்திருக்கேன் வாகன் கூட கூப்பிட மாட்டேங்குது, என்ன பிரச்சனை? உங்களுக்கு எனக்கு எதுவும் சண்டையா? இல்லப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் வாகன் கூட கூப்பிடல, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டார் அவர். இருக்கட்டும், இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாமே நல்லா இருந்தா நாங்க எல்லாம் இருக்க முடியும். வாய்ப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். அப்புறம் வயசுட்டுக்கார அண்ணே ஹலோ எப்படி இருக்கீங்க? என்ன முறைச்சு மணிக்கு இருக்கீங்க? என்ன ஒரு வாரம் எங்க இருக்காரா? அப்புறம் பொண்டாட்டி கோபம் இருக்கத்தானே செய்யும். இங்க சிறந்த முனையில் ஒரு பதிவு செய்து கொண்டு இருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். என்ன ஒண்ணுக்கு 3 இருக்கு, என்ன முகரைய பாக்குறதுக்கு தானா? நீ அழகா இருக்க இல்லடா. இப்ப அப்படிதான் இருப்பேன். காலையில பார்த்தாக்கா ஊர்ல சாணி எடுத்து கூட காலையில இதை விட நல்லா இருக்கடா. லீடுல வச்சிருக்க, லீடு கீழே லீடு இருக்கு, லீடுல வச்சாமா. ஓகேவா? ஹலோ வை மச்சான், என்ன கெயின் வைங்க, அந்த கெயினா ஒயினா வைப்பீங்களா? இருந்தாலும் வந்த வேலைக்கு போமா எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கொழுந்தனாரி போலாமா? புதுக்கோட்டையில இருக்க அப்புறம் அடிக்கணும்ப்ப வாசிக்கல ஓ இது தெரிச்சு போக முடியாது. இப்படிங்க ஹலோ கண்ணி வைக்கும் நேரத்தில் சொன்னாதான் ஆடவே மாட்டேன். அது என்ன பழக்கம்? நான் வந்திருக்கேன், ஒரு அண்ணி வந்திருக்கேன், ஒரு மரியாதை இல்லாம அது என்ன ஒரு எனக்கு மட்டும் நீ அங்கே கரெக்ட் பண்ணுமா, சொல்லுமா எங்க சொல்லுங்க பாக்கலாம். அண்ணே ஜூம் பண்ணி எடுங்க, அங்க ஜூம் பண்ணுங்க. அப்படி லவ்விய சொல்லுங்க. டேய் லூசு பையில அக்காக்கு தான்டா சொல்றேன், எருமா மாடு பையில. ஏன் லவ்வர் யார் இருக்காங்களா ஊர்ல? அப்படித்தானே இருக்காங்க தானே, அதையும் சொல்ல மாட்டேங்கிறானே. ஏன் அக்காவுக்கு சொல்றதுக்குன்னா உனக்கு வலிக்குதா? கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேனடி கண்கண்டடி கையில் வந்தா கடிச்சு கொண்டேனடி. இன்னர் இல்லை ப்ளீஸ், இன்னர் மட்டும் வைங்க. எல்லாமே
எனக்கே பிரியாச்சு அடியாத்துல குளிக்கிற போது நீ ஆழ கடிக்கிற மீன் நழுவே அதை எடுத்து எடுத்து தழுவே பின்னால காட்டுவோம் நல்லா முன்னால ஆட்டுவியாம்மா முன்னாடி காட்டினா என்ன பண்ண போறாங்க பின்னாடி காட்டுவோம் நம்ம முன்னாடி சொல்றாப்ல அப்பா ஏனன்னானே மாமரப்பு மாமரல்லாடும் தண்ணீரே ஏய் நீ நல்லா முன்னால காட்டுவியாம்மா பின்னால காட்டுறா எனக்கு முன்னாடி காட்டி பழக்கம் இல்ல சே சுத்தமா சவுண்டே கேட்கல நீ வாசிக்க கை தட்டி உச்சப்படுத்தி அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றி இருந்தாலும் நறுக்கு நானே 4 போடு போட்டுட்டு எதுவுமே கேட்கலாம் இருந்தாலும் நறுக்கு நானே 4 போடு போட்டுட்டு எனக்கு எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல. யார் நாடக அமைப்பாளர் யார் தெரியாதா? யாரு இந்த காசி விஸ்வநாதர் தான் அமைச்சா இல்ல கேக்குறேன். அந்த கொரியில வந்து குரங்கு மாதிரி இருக்கானே அவனுக்கு போய் எனக்கு போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சமாவது ஒரு நாய் விடுமா, ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேக்குறேன் கொஞ்சமாவது நாய் இருக்கான்னு கேக்குறேன். குரங்கு மாதிரி இருக்கானா? அவனுக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. குரங்கு மாதிரி இருக்கானா? அது உண்மைக்குனே மங்கி கொரியில குரங்க விட அது இந்த குரங்குல சேர்க்கணும்னே தெரியல. என்னமா கருமோ தெரியலப்பா. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பொழுது தானே. சரி விடுமா, அவரையே பாப்பனா எனக்கு அந்த தம்பியை நினைச்சுக்க. நீங்க உனக்கு ஆடுவாரா இல்ல கேக்குற தம்பி நினைச்சா அவர் ஆடுவாரா? நீங்க எப்படி ஆடுவாப்ல? நீ என்ன அப்படி சொல்ற? என்ன சொல்ற? ஆடுவீங்களா? உண்மைக்குனே வா. அப்புறம் எனக்காண்டி குத்தணும் நீங்க இன்னைக்கு. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, நீலாம் வந்து வந்து தேடுது. எப்போ வர போற எப்போ வர போற பத்தி தள்ள பாப்பா நீ முட்டை தர போற. எப்போ வர போற எப்போ வர போற பத்தி தள்ள பாப்பா நீ முட்டை தர போற. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, நீலாம் வந்து வந்து தேடுது. எப்போ வர போற எப்போ வர போற.
எடுத்து போடுவியா? இதெல்லாம் வேணாம். இப்ப என்ன சொன்னா? என்னது? ஆடுவீங்க சொன்னா அம்மா கீழே இறங்கி வர சொல்லுங்க. என்ன லேசா போக தம்பி, நாங்க வாசிக்கிறோம் போக தம்பி. கீழே இறங்கி வாங்க. ஆட தெரியாதா? என்னப்பா உங்க ஊருக்கார பசங்க மத்தியில சொல்லுமா? என்னக்கா வாய் கிளி கிளி பேசுற ஆடுவீன்னு சொன்னாங்கல்ல, ஏன் பார்த்து பண்ண திருதிருன்னு முடிக்கிறானே என்ன? நீ நான் அந்த பையன் ஆடல பப்பனை கூப்பிடவே மாட்டேன் நான். அவங்களே சொல்லிட்டு பாத்துக்க. கீழே இறங்கி வாங்க. ஐயோ வாங்க, பரவாயில்ல, 2 குத்து குத்துங்க. எல்லாரும் என்ன இருக்கு? நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய புரிக்கத சாமி. நீ அம்மா அம்மா சொல்லையில பொண்டாட்டிய புரிக்கிற சாமி. சாமி அப்புறம் அப்பா பாருமா ஒரு அப்பா அப்பான்னு கூப்பிட்டோம், வாழை கூப்பிட்டு காரியத்துக்கு கூப்பிடுற அந்த எடுப்பு சாப்பாடை. இப்ப அந்த குரங்குக்கு இருக்க ஒரு வேடிக்கை மைங்கில இங்க எல்லாம் முடிச்சுட்டியா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஊத்தி சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஊத்தி மயிலாட வந்தாளா. பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டானடா. ஹலோ 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 கண்ணால வைக்கிற செம்ம கட்டையா, கண்ணால வைக்கிற செம்ம கட்டையா, உன்னால சாத்து போட்டு வாழ மாட்டையா, இச்சிட்டு போறாள் குசுரையினா அழக நீ தாண்டி வண்ண மயிலா, உனக்கு எனக்கும் இருக்கும் பொறுப்பும் ஒன்று சேர்ந்தாலே, கண்ணால வைக்கிற செம்ம கட்டையா, உன்னால சாத்து போட்டு வாழ மாட்டையா. உப்பு உப்பு வாங்கம்மா வாங்க, உங்க ஊருக்கு உப்பு வண்டி வந்திருக்குமா? உப்பு வண்டி நீ அதுக்கு தேவை ஆயிக்கு. எப்பயும் வர வண்டி தாமா வந்திருக்கு, எப்பயும் நிக்கிற கிளம்ப நிக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டாடா. எல்லாத்தையும் முடிச்சிட்டானா? நானும் பார்த்தேன் தம்பி, நல்லா போடு ஓடுறியாடா. ரங்கு ரங்குன்னு வீட்டுல எங்க ஆத்தா சோறு ஊத்தாம போயிடமாடா சண்டாளா பாவி. வாங்கம்மா வாங்க, உப்பு வண்டி வந்திருக்கம்மா, உப்பு வண்டி உங்க ஊரை தேடி வந்திருக்கம்மா, உப்பு வண்டி உப்பு உப்பு. கண்ணை முன்ன வச்சிருக்கேன் பின்னாடி வச்சிருக்கேன். உப்பு வந்து ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கேன், வந்து கண்ணு மசம் தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல கேக்குற உனக்கு வேற தெரிய கிடைக்கலையா? நான் வாட்டுக்கு செவனேண்டி தாடி ஏவா எடுத்து வந்தேன். அது கீழ போற வெண்ண வெட்டி புண்ணாக்கு. ஏய் உப்பு டப்பா கீழ போட்டா கண்டாரே மலே. இல்ல கேக்குற தெரியாம கண்ணை முன்ன வச்சிருக்கேன் பின்னாடி வச்சிருக்காயா? சோறு தட திட்ட சோத்தோட சுண்ணாம தன்ற. சோத்த விட்டு அப்புறம் சூத்தாதும் பாங்க. சோத்தை தான் திங்கிறேன். என்னம்மா ஒரு ஆண் மேக வந்து ஒரு உப்பு வியாபாரத்துக்கு வந்தேன், நீ வாட்டுக்கு செவனேண்டி உப்பு பாக்கெட்டு தூக்கி எறியறியே கோத்த கண்டாரே மலே. கோத்த உங்க அம்மா பேசுறே உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். இது தெரிஞ்சு மரியாதை இருக்கு. என்னடா கோத்த குண்டமே எங்க ஆத்தல முன்ன பாத்திருப்பியா நீ? எங்க ஆத்தல பத்தி இருக்குறீ முன்ன பாத்திருப்பியா? எம்மா பெரிய ஆத்த கேக்குற மாதிரி அங்க கோத்த குண்டா மாட்டேன்றா. சதே கோத்த குண்டா சட்டி மைனேன்னு சொன்னேன். இங்க பாரு மண்டை தெரிச்சு மரியாதை இருந்துக்க. தாய்மார் ஓ என்னது என் மண்டை தெரிச்சு. ஆமா ஓ இது தெரிச்சு போயிரு. மண்டையும் தெரிக்கும் உங்க அப்பா விட்டு பூ. சொல்லு புருவமும் தெரிக்கும். அப்படி சொல்லு. எங்க பாரு சைக்கிள். ஏய் தரணி நீ அப்படியே மத்துக்க. யாராட்ட வச்சுக்க. நீ வேற டெரி வச்சுக்கோ. மத்த பேசாம ஏன்ட்ட பேசாத. நான் உங்க அம்மாவும் பாத்துறேன், உங்க அம்மாவுக்கு உங்க அப்பத்தாவும் பாத்துறேன், உங்க அப்பத்தாக்கு முன்ன உங்க பாட்டியும் பாத்துட்டு வந்தேன். ஆமா நானும் உங்க அப்பாவை பார்த்தவே, உங்க அப்பனை விட உங்க அண்ணனை பார்த்தவே, உங்க அண்ணனோட தாத்தாவை பார்த்தே, எல்லாத்தையும் நானும் பார்த்தவ. போடி உங்க அப்பத்தா இதே. போட உங்க அப்பத்தா இதே. போடி உங்க அத்தா சட்டி. போட உங்க அத்தா குண்டா சட்டி. போட என்ன? போடி உங்க பாட்டி பாவாடை. இங்க பாரு சைக்கிள் எங்க ஆத்த எங்க பாட்டி பாவாடையே கட்டுறது கிடையாது. எங்க ஆத்த பாட்டி ஏதோ பாவாடை கீவாடன்னு வச்சுக்கோயேன். போடி உங்க சித்தி சேலை. என் சித்தி சேலை கட்ட மாட்டாரா? நைட்டி தாண்டா போடுவா. நைட்டி தான் போடுவாளா? கேக்குறேன். போடி உங்க அத்தா நைட்டி. இங்க வாய முதல்ல. இந்த முகரைக்குல இந்த டான்ஸ் தேவையா? இந்த முகரை அன்னை இத ஜூம் பண்ணு. பூ கர்மம் காரிய கரைச்சு துப்புனாலும்
பாரு இதே இருக்காதுடா லூசு பையில நல்ல கொரியில வந்த சீக்கு வந்த குரங்கு மாதிரி இருந்துகிட்டு 4 எலும்பும் 5 சதையும் அன்னை இதெல்லாம் போட்டு விடாதீங்க கேவலமா இருக்கு சும்மா இருங்க நீங்க வேற இல்ல கேக்கு 4 எலும்பும் 5 சதையை வச்சுக்கிட்டீங்களா வெக்கமில்லாம பேக்க தூக்கிட்டு வந்துட்டியே உனக்கு டான்ஸே கிடைக்கலையா நான் 4 எலும்பு வச்சிருக்கேன் எப்படி குண்டாணி முண்டை இல்ல கேக்குற நான் உன்னை விட இதா இருக்கு இது ஒரிஜினல் மசுறானா ஒண்ணா நம்பர் சுத்தி ஓத்தினா தமிழ்நாடு நாடக சங்கத்தை ஒருத்திதான் யாரு ஆமா நீ ஒருத்திதான் அப்புறம் யாரு தேவையில்லாம நீ பேசுற நீ இங்க பாரு யாருக்கிட்ட எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும் சரியா நீ மரியாதையா பேசிக்க சொல்லி கொடுத்து நான் பேசுறேன் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது பாரு அரட்டல உருங்க பாரு தெரிச்சு போயிரு மத்துக்க என்னடே என்ன மிரட்டு என்ன அரட்டல மிரட்டல ஒண்ணும் தெரியாது வந்து ஊழ் போட்டு நிப்பா பாரு மாமா வேமுக்கு அடிச்சு விட்டாங்க பாத்துக்கோ எப்போ ரத்தம் வேற வருதோடா ஏன் வர மத்தியில சாமியா இல்ல கேக்குறேன் இல்ல பெரிய இவன் மாதிரி பேசுற உனக்கு என்னடா தெரியும் அப்ப நாளைக்கு வேற எனக்கு கல்யாணம் படி சண்டால பாதையத்தி நம்ம பிடிச்ச பிடில கல்யாணம் ஒரு மயிர் நடக்காது உனக்கு இங்க பாரு தரணி என்ன நீ இப்படி பிடிச்சிக்கிறத நீ நான் மேல இருக்கிற பால் பாயிட்டு 2 பிடிச்சி அத்துட்டு போயிருவேன் நீ நொண்டி பாரு பாப்பா உன் கைய ஒடிச்சு அப்படியே மத்தியா என்ன மாதிரி நீ பேசுற உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் கேக்குறேன் உனக்கு என்ன தெரியும் நான் கேக்குறேன் டக்குன்னு சொல்லுங்க அழகரை வச்சிருந்த அந்த அழகம்மா உனக்கு தெரியுமா என்னது அழகம்மாவ தெரியுமா மூக்கம்மா வச்சிருந்த மூக்குச்சாமி உனக்கு தெரியுமா தெரியாது ஒரு மயிரும் தெரியாது என்ன மாதிரி நீ வந்து நிக்கிறீங்க என்ன மசி எனக்கு தெரியாத கேட்ட என்ன மசி நீ கேக்குற வெண்ணெய் சொல்றியே வெண்ணெய் எதுல இருந்து வருது எதுல வருது மோர்ல வருதுடா மோர் எதுல இருந்து வருது காது கேட்காதா காது கேக்குமா பேசுமா கேட்டு பேசணும் சரிமா வெண்ணெய் எதுல இருந்து வருது மோர் எதுல இருந்து வருது தயிர் எதுல இருந்து வருது பால் எதுல இருந்து வருது பசு மாட்டுல இருந்து வருது பசு மாடுனா ஆனா பெண்ணா பெண்ணு அப்ப வெண்ணெய் நீதாடிய வெண்ணெய் யார பத்தி வெண்ணெய் நீ பேசுற என்ன வெண்ணெய்க்கு பிறந்த வெண்ணெய் ஒரு வெண்ணெய் பசுமாட்டு வெண்ணெய் வருதுன்னா அது காரணம் யாரு இந்த வெண்ணெய் சைக்கிள் டாக்ஸர் வெண்ணெய் தானே சிந்தாமணி வெண்ணெய் மதுரை வெண்ணெய் கொட்டாம்பட்டி வெண்ணெய் விளக்கண நீ தானே வெண்ணெய் யாருமே வெண்ணெய் பேசிக்கிறது நீ வெண்ணெய் எடுக்காம போக மாட்டேன் தெரியுமில யாரு வெண்ணெய் யாரு வச்சுக்காத சொல்லுங்க இங்க பாரு கொலை கொலை என்கிட்ட பேசக்கூடாது உங்க வீட்டுல குழம்புல தண்ணியை ஊத்திட்டு போயிருவேன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நீ என்ன பண்ணுவ பெரிய ஆளா எல்லாமே ஒடிச்சு சட்டிக்குள்ள ஊத்திட்டு போயிருவேன் பாத்துக்க உன்னோட இத ஒடிச்சு என் பேக்குள்ள வச்சிட்டு போயிருவேன் உன் பேக்குல வச்சு அறுக்குறதுக்கு நான் இது என்ன பேசுறதே பேசி பாருமா பேசி பாப்போம் மாமா வாய் கிளியே பேசுறீல கிளியே பேசு என்னத பேசுவ பாப்போம் சென்னையை தாண்டி கிண்டியா தண்ணி சிரிக்கி மம்மரியும் குண்டியா வாய்க்கு கீழ தொண்டை வாய ஊரா மண்டை மூக்கு கீழ நாக்கா ஆத்தாவுக்கு மாந்தண்டி பேக்கா மாடு போடுறோம் சாணி வாய முடிட்டு போயா நீ முதல்ல மாடுகள மாசம் பனியா அந்த நாடகத்துக்கு தரணி சிரியா சனியா கடையில விக்கிதா சாம்பு என் மச்சான் மைசெட்டுக்கார புடிச்சுக்கிட்டு நீ போய் தூத்துக்குடி கொத்தனாரு தரணியை தூக்கி போட்டு குத்துனாரு உனே குத்துனா எப்படி இருக்கும் தெரியாம கேக்குறேன் குத்துனாரு நொத்துனாரு இதெல்லாம் பேசக்கூடாது பிடிக்கவே பிடிக்காதுங்க எனக்கு பிடிக்காது அமத்துல நீ அமத்தி விடுனே உங்க பாரு யூடியூப் அமத்தி சொல்ல கொஞ்சம் ஆளே கிடையாது உடனே பொளந்து விடுவேன் பொளந்து நான் போட்ட மண்டை உடைச்சு போக மாட்டேன் போட்ட புண்ணு எரிஞ்சு போக மாட்டேன் நான் போற கூட சட்டி கிழிஞ்சு போயிரு மத்துக்க தரணி காலி பண்ணு முதல்ல கரெக்டா இருந்துக்க நீ இடத்தை காலி பண்ணு என்ன நான் காலி பண்ண முடியாது நானும் முடியாது என்ன வம்புலுக்குறே நீ வரியா என்ன நீ வீம்புக்குன்னு வர்றியா நான் கேக்குற வம்புலுக்குறே நீ அதான் சொல்றேல என்னட்டலாம் நீ பேசி ஜெயிக்கணும் என்னட்ட நீ ஆடி ஜெயிக்கணும்னா என்ன அதாவது நான் வந்து இதை ஓப்பனா சொல்லிட்டேன் உங்க அப்பா உங்க பாட்டி உங்க ஆத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சபையில நிக்கிறவேன் ஆமா சமாளிக்க தெரியவே சபைக்கு வரக்கூடாது உங்க அப்பா உங்க தாத்தா பாட்டி உங்க அக்காலவே நானும் பார்த்துட்டு வந்துட்டேன் பார்த்துட்டு வந்தியா இல்ல ஓ சொல்லு உட்காந்து கும்பிட்டுட்டு வந்தியானே நானும் அதையும் செஞ்சுட்டு வருவேன் செய்வேன் முதல்ல இடத்த காலி பண்ணு ஓடிடு நீ இடத்த காலி பண்ணி கிளம்பி இமிடிட்டா போயிட்டா நல்லது யார் நீ போயிட்ட நீ நல்லது இல்லாட்ட ஒரு சாக்கெட்டை கிழிப்பேன் நான் ஒரு சட்டி நானே கிழிப்பேன் வா கிழிச்சிட்டு பாரு வேணாம்டா பாப்பா நீ சட்டி இருந்தா நம்மட்ட போட போற நான் சட்டியே போட மாட்டேன் எடுவிட்டோம்டே உன் சாமி இருந்தா நீ போட போறீங்க ஆளும் தரணி நல்ல குரங்கு மாதிரி இருந்து கருமம் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் எல்லாரும் நினைப்பாங்க
ஆளு புறம் முரட்டு ஆளை போட்டு இல்ல, பப்புனை மட்டும் சூத்து ஊத்திய போட்டாங்க நினைப்பாங்க. ஏன்னா உண்மைக்கே சொல்ற ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என் உடம்பு சரியான உடம்பு, உம்மா மரிய உடம்பு. என் உடம்பு போன காரணத்தை சொல்றேன், நல்லா கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன வீடியோனா உடம்பை குறைப்பது எப்படின்ட்டு. அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு அவங்க உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க. சென்னைக்கு வர சொன்னாங்க. நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு பிள்ளை உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு. நார்மலாக ஸ்பெஷலாக கேட்டாங்க. நார்மலாக எவ்வளோ, ஸ்பெஷலில் எவ்வளோ கேட்டேன். நார்மலுக்கு 5000 ரூபா, ஸ்பெஷலுக்கு 10,000 நான் நார்மலுக்கு 5000 ரூபா கட்டி உள்ளே போகணும்னு சொல்லி நார்மலுக்கு என் வீட்டில் இருந்த வண்டி அடமான வச்சு 5000 ரூபா பணத்தை கட்டினேன் மாமா. சரி, பணத்தை கட்டிட்டு ரூமுக்குள்ளே போகணும். ரூமுக்குள்ளே போனா அடாடா 25 வயசுல நல்ல பிள்ளை, சூப்பர் பிள்ளை. எனக்கு பொம்பளை பிள்ளை பார்த்தமே எச்சு ஊரும்ல. நான் அந்த ரூமுக்குள்ள அந்த பிள்ளைய வரட்டுனேன். ரூமுக்கார கொஞ்ச நேரத்தில் வந்துட்டேன். டைம் சரியா போச்சு தம்பி, கிளம்பு தம்பி டாப்ல. சரி, நார்மலுக்கு 25 வயசு பிள்ளை இருக்குன்னா ஸ்பெஷல்ல எப்படி 18 வயசு கொம்மரி பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் கட்டி ரூமுக்குள்ள போக முடியாது. ரூமுக்குள்ள போய் பார்க்குறேன், டேபிள் உடஞ்சு கிடந்துச்சு. அதே மாதிரி சைடில் திரும்பி பார்ப்போம்னா திரும்பி பார்த்தா 90 வயசுல கிழட்டு முண்டை கிளவியா. ஆமா, அந்த கிளவி என்னை விரட்ட ஆரம்பிச்சுட்டு அந்த ரூமுக்குள்ள. அன்னைக்கு ஓடுன வந்து அன்னைக்கு குறைஞ்ச உடம்பு தான் அந்த உடம்பு. எல்லாரும் நினைப்பாங்க ஏன்டா உடம்பு போய் பப்புன்னு பிடிக்கேன். ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், என்னை ஒரு போட்டோ எடுத்து உங்க வீட்டு முன்னாடி மாட்டிக்கங்க. உங்க வீட்டில் இருக்கிற பில்லி சூனியம் காத்து சூத்து எதுவுமே வராது உங்க வீட்டுக்கு. ஆமா, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துங்க ப்ளீஸ், கோஆபரேட். கிரிச்சு அவன்கிட்ட காரணத்தினால தரணிங்க மாமா. ஏன்னா என்றைக்கும் காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து போன்ற காரணத்தினால நம்ம ஊர் வந்து நல்ல நாடக பகுதி, விரும்பக்கூடிய பகுதி. அப்படின்ற காரணத்தினால இது எதுக்கு இப்படி எடுத்துட்டு இருக்கோம்ல ஆடுறதுக்கு அப்படி சொல்லு. பலை இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தரணி வரையா நீண்டு அந்த பிள்ளை என்னை பார்த்து பயந்து உள்ள ஓடிடுச்சு. அப்படி சொல்லாதயா, அந்த வந்துருச்சு வரியா. தண்ணி குடிக்க ஒரு பப்பு நின்று பேசையில ஒரு டான்ஸர் உள்ள போலாமா? இல்ல, தண்ணி தவிச்சு அதனால குடிக்க போனேன். ஏன் போக கூடாதா? போனா செவ்வளவு இனிஞ்சு விடுவேன். தண்ணியும் குடிக்க கிண்ணியும் குடிக்க கூடாது. ஒழுந்து விடுவேன். கண்டாரலி மலை ஒழுங்கா இருந்துக்க. அப்படின்ற காரணத்தினால நீங்க என்ன பண்றீங்க? ஆட்டமாடி வியாபாரம் பாக்குறீங்க. என்ன வியாபாரம் நீங்க பாக்குறீங்க? நான் என்ன வியாபாரம் பாக்குறேன்? லூப் லைட் வியாபாரம் பாக்குறேன். டீப் லைட் வியாபாரம். ஆமா, நான் என்ன வேற பாக்குறேன் தெரியுமா? என்ன வியாபாரம் பாக்குறீங்க? சப்போட்டா பழம் வியாபாரம் பாக்குறேன். இன்னைக்கு வர அதை போயிட்டு போட்டு வா. சப்போட்டா பழமா? உங்க வியாபாரத்தை எடுத்து கொடுங்க பாப்பா. எடுத்து மொத்தமா கூதுங்க. அதனால மாமா இருக்கட்டும், 2 பேர் வியாபாரத்தையும் சுருக்கு போட்டு போன்ற காரணத்தினால எப்படி தெரியுமாங்க, கூந்தலுக்கும் அடிவு கால் கொலுசு சத்தத்துக்கும் ஓங்கால் கொலுசு சத்தத்துக்கும் வடிவழகி உங்க வான்குயில் போல் சத்தத்துக்கும் நம்ம நெடு தூரம் போக வேணும், நினைச்ச மாதிரி நடக்க வேணும். நினைச்ச மாதிரி நடக்க வேணும். நம்ம நெடு தூரம் போக வேணும், நினைச்ச மாதிரி நடக்க வேணும். சோழக்குள்ள உட்கார்ந்து பேசலாமே.
கட்டிதான் இருங்க விரிச்சு விடுறேன். வெறிச்சுடியா? அந்த கடலை கொல்ல ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்கி கடலை கொல்ல ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்கி அந்த காடல் பூரா கலங்குறனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் மனசு. தனித்தனியா 4 போடு சேர்ந்து ஆடணும்னா யார் ஆட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியாது. நறுக்குன்னு போட்டால் 4 போடு போட்டு போயிட்டு இருக்கணும். அப்படி காரணத்தினால அடிமானா மதுரைக்குள்ளே இவன் மாடு மேய்க்கும் சின்ன பிள்ளை. டான்ஸ்கார பிள்ளையா? ஆமா டான்ஸ்கார பிள்ளை. மாடு மேய்க்கும் அடிமானா மதுரைக்குள்ளே அடிமானா மதுரைக்குள்ளே தரணி மாடு மேய்க்கும் சின்ன பிள்ளை. கண்ண கருத்த கிளி ஏசினு கண்டட்டு கூட கண்ணகத்தில் கும்புகில ஏசினு கண்டட்டு கூட கண்டட்டு கூட கண்ணகத்தில் கும்புகில ஏசினு கண்டட்டு கூட கண்ண கருத்த கிளி ஏசினு கண்டட்டு கூட கண்ணகத்தில் கும்புகில ஏசினு கண்டட்டு கூட முருட்டி முருகையில ஏசினு கண்டட்டு கூட. ஆடாதுன்னு சொல்லுதியா? என்னையா கேளியா? என்னம்மா பாவடை தடுக்குதுன்னா ஆட மாட்டேன். பாவடை அவுத்து போட்டுவா ஓசியில படம் பார்க்கலான்னு பாக்குறியோ? பார்த்துட்டு போறேன் எப்படியாவது. இதே மாதிரி உட்காந்து ஆடணுமா? வேணான்ட்டாங்க பாரு லூசு பையலே. அப்படி வேணாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டத்தை ஆடுத்தா. ஆமா நான் பண்ற மாதிரி பண்ணனா உன் கப்பை கிழிஞ்சோம் காலையில் தைய போட முடியாது. இங்கே டான்ஸராக பணியாற்றி வரும் பாசத்துக்கு மரியாதை கூறிய எனது உடன் பிறந்த அன்பு சகோதரி மையே நமது திருச்சிலை மானம் கண்டெடுத்த தரணிஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கெல்லாம் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த வணக்கம். என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். மலைக்கு நல்ல மகாலிங்கம் இவன் மாமதுரே சொக்கலிங்க இவன் மாமதுரே சொக்கலிங்கம். இந்த பிள்ளை ஓயாம உள்ள ஓடுதான். அந்த பிள்ளைக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பயமெல்லாம் இல்லையா? இனிமேல் தான் நம்மளை கொல்ல போறான்டா டிஷர்ட்டை வர மாத்திட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பருப்பு கடையாம போக மாட்டேன்னு நினைச்சு முடிவு இன்னைக்கு ஆடி பாப்பா. ஒண்ணு அவன் ஷாக்கெட்டை கிளிக்காம நான் சத்தியர் போகவே மாட்டேன். பாப்பா இன்னைக்கு எப்படி ஆடுற பிள்ளை எப்படி பாடுற பிள்ளைன்னு பாத்துருவான். இல்லாட்டினா நம்ம கிராமத்துல விடிய காலையில் சம்பளம் வாங்கி தர மாட்டேன். ஆமா ஆடி மலைக்கு நல்ல மகாலிங்கம் அடி மலைக்கு நல்ல மகாலிங்கம் அப்படி மாமதுரை சொக்கலிங்கம் அடி மாமதுரை சொக்கலிங்கம் தரணி எனக்கு ஏத்த உனக்கு ஏத்ததா? ஆமா தரணி எனக்கு ஏத்த ஜோடி தங்கம். தரணி உனக்கு ஏத்த ஜோடி தங்கம். அவளை இன்னைக்கு கட்டி அணைச்சு தூக்க போறேன் நாங்க. அது முடியாது. அடி மலைக்கு நல்ல அடி மகாலிங்கம் மாமதுரை மாமதுரை சொக்கலிங்கம் 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 அடி மலைக்கு நல்ல மகாலிங்கம். அந்த பிள்ளை அதே மாதிரி தான் செய்யணும். இல்லாட்டின்னா சக்கலாத்தி மகளை அதோட சாணி தள்ள விட்டுருவேன்.
அடி குளிக்க வச்ச கொக்கோ கோலா போய் சங்கல வேலை முக்கி வந்தாலே குளிக்க வச்ச கொக்கோ கோலா போடு சங்கல வேலை முக்கி வந்தாலே அப்படி இருக்கானு இன்னும் வரமாட்டேன் பார்த்தீங்களா? அப்ப ஓடிட்ட பிள்ளைங்க எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். எதுக்கு அந்த பிள்ளை பேக்க வச்சுட்டு போற மாதிரி தெரியுது பின்னாடி. தூக்கிட்டு போதா பேக்க வச்சுட்டு போதா அந்த பிள்ளை பேக்க வச்சுட்டு போதான் தெரியலையே. அரும்பாரி அப்ப சட சடன்னு வந்துங்க. இன்னொரு ஆட்டத்தை போடியா? இன்னொரு ஆட்டத்தை போட வாக்க நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், ஆடிக்கிட்டே தான் இருப்பேன் விடிய விடிய. அரிங்கி மருங்கி சருங்கி பிரிங்கி ரொங்கி ரங்கி ரிங்கி ரங்கி பாட்டு மறந்துருச்சு, அதுதான் பாட்டு. அப்படி பாட்டு மறந்துருச்சு, அதுதான் பாட்டு 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 மறந்துருச்சு. என்னம்மா வராலாம் பாருவ, என்னதான் செய்யறப்பல தெரியல, எது கிழிஞ்சு கிழிஞ்சு போச்சா? அந்த புள்ள இதுக்கப்புறம் காலில் கூட ரெண்டு ஆளவுறான்னு இருக்கிறப்பலாங்கிட்டு இன்னைக்கு தாண்டா அந்த பிள்ளை இன்னைக்கு தாண்டா நம்மளை கொல்ல போறேன், வலுவா மாட்டிக்கிட்டோம்டாண்டு. அம்மால இறக்கிறோமா? அம்மால இறக்கிறோமா? நம்மளால இப்ப அந்த பொம்பளோட ஆண்ணியால இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கூட சேர்ந்து குட்டிக்கான அடிக்க விட விட மாட்டேன். இப்ப செத்த இடத்தான எப்படி எப்படி பெல்ட் அடிக்கிறேன் அதே மாதிரி அடிக்கலாட்டா சங்க அத்திரி அதோட வர்றா அந்த பிள்ளை என்னடாச்சு. அதை நான் போய் உள்ள போய் தூக்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு ஏல 5 நாளை பாய்ச்சிட்டேன். எவ்வளவு நாளை பாய்க்கிறது? என்னையா ட்ரெஸ் மாத்திருக்கா? தம்பி நீங்க போயிட்டு அந்த டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லுங்க தம்பி. கண்ணை வச்சு நல்லா பாரு, முண்டை அறிவு கொண்ட முண்டை. தம்பி இந்த பாக்கெட்ல ஒரு 2 ரூபா சில்லறைய போட்டே எடுத்துக்கிறேனே. இதுல பைக்கட்டே இல்லையே, எதுல போட்ட? வாயிலையா போட்ட? இல்ல இந்த பழினுக்குள்ள போட்டேன். அண்ணே இதே மாதிரி நானும் ஆடணுமா? நானும் ஆடணுமா? படுத்துக்குருவா நீ சொல்லிட்ட படுத்துறேன்பா. அன்பு செல்வம் அங்க சொல்லுமா, இதே மாதிரி நானும் ஆடணும். அந்த பையன் ஏதோ ஐயோ நம்ம லவருக்கு முன்ன ஏதோ சொல்லி பூதி பண்ணிடுவாளோ ஒரு பையன். அப்படிதான் அந்த பையனுக்கு நினைப்பு. அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நான் அக்கா தானே. இருந்தாலும் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அண்ணத்தை பார்த்தையா அண்ணத்தை கேட்டேனா, அண்ணத்தை 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 பார்த்தையா அண்ணத்தை கேட்டேனா, பாட்டிட்டோ பாட்டிட்டோ அண்ணத்தை பார்த்தையா அண்ணத்தை கேட்டேனா. சுத்தி தப்பா அண்ணத்தை
தரண்டி எனக்கு இதெல்லாம் தெரியாது போ ஆட முடியாது சைக்கிள் என்னையா நெளி பாய்க்க மாட்டேங்குது இந்த பிள்ளை இப்போ ஆடணுமா இல்லை பேக்க தூக்கிட்டு ஓடணுமா ஆடுறியா இப்போ என்ன சொல்கிறேன் ஆடணும்லத்தா போட்டி விட்டு வாய் கிளிகளே பேசுகிற பிள்ளைல இப்போ ஆட சொல்லுங்க பார்ப்போம் ஆடிடுமா பாப்பா ஆடு பாப்பா அண்ணா எனக்கு பதிலா அன்பு சொல்லுவான் பல்ட்டி பரவாயில்லையா அம்பு சொல்லுவோம் பின்னாடி அடிக்க சொல்லி போய் குளத்துல அத்தை இதே மாதிரி நான் ஆடணுமா எம்மா ஆட தெரியாது ஆடுனா எப்படி ஆடுவேன் சம்பளம் வாங்குறீங்களா ஆடு அண்ணன் தங்கச்சி இப்படி ஆடி குத்தாட்ட ஆடி வீட்டில் போய் 2 பேரும் சலுப்புட இருந்தாலும் அவங்க சொன்னதுக்காண்டி எப்படி தெரியுமா பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் அடிக்கிற பிள்ளையா எந்த பிள்ளை அப்ப இன்னைக்கு மப்ப காட்டா ஓன் ட்ரைனிங் தானே அப்புறம் அடிக்கும்ல நம்ம ட்ரைனிங் தானே தங்கச்சி தானே ஏன் தங்கச்சி தான் எல்லாம் பண்ணி தானே ஆகணும் ஒரு அடியில வகுத்து குழம்புக்காண்டி என்ன பண்றேன்னு தெரியல கீர்த்தம் கூட மறந்து போச்சு சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி அடி சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி ஆசைப்பட்டவள விடமாட்டி அனுமதி இல்லாம தொட மாட்டேன் சீம சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி சீமச்சமத்தி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி செக்கச்ச வந்தவளே சின்னவளே அடி செந்தூர கொட்டு வச்சு நின்னவளே நல்லாவே பாடுறீங்க நான் உங்களை காதலை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால தரணி இங்கே வா ஒரு தடவை நான் கட்டிப்பிடி இல்லை நான் கட்டி பிடிச்ச பழக்கம் இல்லை ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு கட்டி பிடிச்ச அன்பு சொல்லும் கோவிச்சுக்குவாரு நல்லா இருப்ப பரவாயில்ல ஓ இதில் கூட உழுகுறேன் சீக்கிரம் பண்ணியா முதல்ல ப்ளீஸ் ஒரு தடவை கட்டிப்பிடிங்க எனக்கு கட்டி பிடிச்ச பழக்கம் இல்லை அடி அண்ணன் தண்டி சக்கராத்தி மலை வாடிக்கிட்டு குத்துதுடா லூசு பையில என்ன சொல்ற நீ மட்டும் அப்படி திண்டு பொறுத்திருக்கிற பொம்பளை மாதிரி சொல்லுவா நீ நானும் ஒரே அகத்துல பிறந்து அப்படிதான் இருப்பான் சரி இருந்தாலும் அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல்னா எல்ல பூ பல்லலை எனத பழம் நிறத்தலை கல்லுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி கள்ளுப்பான சிரிப்பழகி கண்ணாடி முகத்தழகி செம்மி பூ சிகப்பழகி செம்பகப்பூ கண்ணலையே வண்டிமை முடியலையே பாசமுள்ள சொல்லலையே எத்தனையோ சொல்வேன் புள்ளே தமிழிலைய வார்த்தை இல்லை எத்தனையோ சொல்வேன் புள்ளே தமிழிலைய வார்த்தை இல்லை கத்து குட்டி கவிஞன் தானே கண்டுக்காத கத்தூரி மானே கத்து குட்டி கவிஞன் நானே கண்டுக்காத கஸ்தூரி மானே பூங்குயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையிலே அவரத்தே நீயும் நின்று பாரு பொட்டு வச்ச வட்டலிலா போனதென்ன வீதி உலா வரவருக்கும் கோயில் புறா பரம்பரைக்கு ஏத்தவளா பொட்டு வச்ச வட்டனிலா போனதென்ன வீதி முழா
கொடி நான் தருவேன் பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில அவடத்தே நின்று பாரு மைக்கேல் சாக்க நான் இல்லை சைக்கிள் சாக்க நான் உள்ளே கண்மணிய உன்னாலே கவிஞ நானே பெண்ணாலே பூங்குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படிச்சு நீயும் நின்று பாரு. எப்படிப்பட்ட காதல்? என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் பார்க்கலாம். அது தண்ணீரிலே முகப்பா இருக்கும். அப்படி போடுதா? ஹலோ லைட் கோயில. ஹலோ. தண்ணீரிலே முகப்பா. என்ன பேசுறீங்க? ஹலோ. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. தண்ணீரிலே முகம் பார்க்கும் சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகுமா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் உன்னிடத்தில் இத்தனை உண்மை ஒன்றை மறைத்து சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு கொள்ள வேண்டும் அம்மா தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா உன்னையே நினைத்தேன் உண்மை துடித்தேன் நான் தானே போட்டதென்ன வேஷம் இனி போதும் போது மோசம் நாம் சொன்ன சம்சாரம் எந்த சங்கீதம் இதை கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டமா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் நெஞ்சு என்னும் பாடலே என்னை கொடுத்து மல்லிகை தேவரிலே வேறதையும் மறந்து விட்டேன் என்னுடைய
நினைவுகள் கோடி நினைவுகள் வாழும் அருள் தேடி இந்த பிறப்பிலும் எந்த உயிருடை தேடி